புதுமையான ஒரு ரெசிபி பால் கப்பை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ அளவுக்கு கப்பை வந்து இந்த மாதிரி வந்து தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து கப்பைன்னு சொல்லுவாங்க, இல்லை மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு, நல்லா மூடி வச்சு நம்ம வந்து நல்லா வந்து வேக வைக்கணும். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு மத்தை பயன்படுத்தி நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியுமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நல்லா வெந்து இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து நான் வந்து பால் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு பால், 2வது பால் 2மே ஒன்றா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து பாதி தான் ஊற்றிருந்தேன். ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் திரும்பவும் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். அப்போ வந்து கெட்டியாயிடும். இப்போ ஒரு தாளிப்புக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. அதாவது ப்ரௌன் கலர் ஆக வேணாம், கொஞ்சமாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவுமே நல்லா வந்து பொரிய விட்டுட்டு தேவையான அளவுக்கு இல்லைங்க, கொஞ்சம் அதிகமாகவே வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பால் கப்பு மேலே அப்படியே வந்து ஊற்றிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக வந்து இதுவுமே வந்து ஒரு கேரளா ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.